குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 3ஆம் தந்திரத்தில் சந்திர யோகம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போற பாடல் 876. யோகியர் அறிவன. வளர்கின்ற ஆதித்தன் தன் கலை ஆறும் தளர்கின்ற சந்திரன் தன் கலை ஆறும் மலர்ந்து 12 அங்குலம் ஓடி அலர்ந்து விழுந்தமை அறிவாரே. கதிரவனின் 6 கலைகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி. ஆதித்தன் வளர்தல் அப்படின்னா திங்கள் கலையில் உணர்வு பாய்வது. சந்திர கலை 6 அப்படின்னா அகரம் உகரம் மகரம் விந்து அர்த்த சந்திரன் நிரோதினி என்பன. 12 அங்குலம் ஓடுதல் அப்படின்னா தொண்டை தொடங்கி கீழ் நோக்கி செல்லும் 8 விரல் கிடை மூச்சுடன் மேல் நோக்கி செல்லும். அலர்ந்து விழுந்தமை அப்படின்னா விரிந்து நிறைந்தது. மேஷம் முதல் கன்னி என்னும் ராசிகள் வரை கதிரவனின் 6 கலைகள் வளர்வதிலும் அகரம் உகரம் மகரம் விந்து அர்த்தச்சந்திரன் நிரோதினி ஆகிய 6 கலைகள் குறைவதிலும் மூச்சு 4 விரல்கடை கழியாமல் 12 விரல்கடை விரிந்து ஓடி விரிந்து நின்றதை யார் அறியும் வல்லமை உடையவரோ. பாடல் 877. யோகியர் திங்கள் கலை பூரணமாய் விளங்கும். ஆமுயிர் தேய்மதினாலே எனல் விந்து போம்வழி எங்கும் போகாது யோகிக்கு காமுற இன்மையின் கட்டுண்ணும் மூலத்தில் ஓம்மதியத்துள் விட்டு உரை உணர்வாலே. ஆம் உயிர் அப்படின்னா ஆகின்ற உயிர், விந்து அப்படின்னா சுக்கிலம், காமுறவு அப்படின்னா காம தொடர்பு, மூலம் அப்படின்னா மூலாதாரம், ஓம் மதியத்துள் அப்படின்னா பிரணவம் விளங்கும் மதிமண்டலத்தில், மூலத்தில் கட்டுண்ணும் அப்படின்னா மூலாதாரத்தில் உள்ள வீணா தண்டின் ஊடே செல்லும் உயிர்க்கு குறையும் மதி 4வது விந்து கழியும் வழியாகும். யோகியர்க்கு காம தொடர்பு இல்லாததால் விந்து விடாது மூலாதாரத்தில் கட்டுப்பட்டுவிடும். எனவே நீங்கள் பிரணவம் விளங்கும் மதி மண்டலத்தில் உணர்வை செலுத்தி ஏத்துங்கள். பாடல் 878. பௌர்ணமி நாளாக விளங்குதல். வேறு ஒரு செங்கதிர் மெய்க்கலை ஆரோடும் சூறு ஒரு 4ம் தொடர்ந்து அறவே நிற்கும். ஈரு இனன் கலை ஈரைந்தொடே மதித்தாருள் கலையுள் அகல் உவா ஆமே. சூருர அப்படின்னா கீழ் பொருந்த, ஈரில் இனன் அப்படின்னா இறுதியில்லாத பகலவன், அகல் உலாவாம் அப்படின்னா அகன்ற முழுமதி நாளாகும், அதாவது பௌர்ணமி. சிறுசில் வலப்பக்கத்தில் மேஷ ராசி முதல் கன்னி ராசி வரை விளங்கும் கதிரவன் கலைகள் 6உடனே கீழ்வுள்ள மூலாதாரத்தில் உள்ள 4 கலைகளும் கலந்தே விளங்கும். அறிவு பொருளான கதிரவன் அக்னி கலை 10உடன் திங்கள் விளங்கும் துலா முதல் மீன ராசி வரையில் அறிவு பொருந்திய போது திங்கள் பௌர்ணமி நாளாக விளங்கும். பாடல் 879. உடல் அழியாது வாழலாம். உணர்விந்து சோனி உறவினன் வீசும் புணர்விந்து வீசும் கதிரிற்குறையில் உணர்வும் உடம்பும் உவை ஒக நிற்கில் உணர்வும் உடம்பும் ஒரு கால் விடாவே. சீவனுக்கு ஊர்தியான நுண்ணுடலும் பருவுடலும் ஒப்ப நின்றால் உடல் அழியாது வாழலாம். ஒரு யோகியானவன் உணர்வை சிரசின் இடப்பக்கத்துக்கு மாற்றிக்கொண்ட போது காம புணர்ச்சியில் விந்து நீக்கம் இல்லாது திங்கள் கதிரவன் அக்னி மேல் விளங்கி ஒளியான நுண்ணுடல் வளர்கின்றது. உணர்வால் ஆன விந்து ஸ்ரோனிதத்துடன் உறவு கொண்டால் பகலவன் மிக ஒளி வீசுவான். ஆனால் பகலவனது ஆற்றல் குறைந்தால் புணர்ச்சியால் வெளிப்பட்ட விந்து ஒளியாய் சிரசின் மீது விளங்கும். ஒளிமயமான உணர்வும் நுண்ணுடலும் பருவுடலும் ஒத்து நின்றால் ஒளிமயமான உணர்வும் நுண்ணுடலும் பருவுடலும் யோகியர்க்கு ஒரு காலத்திலும் நீங்காது. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் 880வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.